ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 25 ஜூன் 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் இதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், இதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்ஐஎஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, யூஎஸ் மார்க்கெட் இதுக்காக மிக்ஸ்டாக க்ளோஸ் ஆச்சுது. இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 183 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. ஸோ ரீசெண்டாகவே பார்த்திங்கன்னா நிஃப்டியோட ரேலியும் சரி, அதோட ஃபாலும் சரி, எஃப்ஐஎஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து பை பண்ணுறாங்க இல்லை செல் பண்ணுறாங்கங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்குது. ரீசெண்டாகவே எஃப்ஐஎஸ் வந்து பெரும்பாலான அளவுக்கு வந்து பை பண்ணியிருந்தாங்க. எலெக்ஷன் ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம், கவர்மெண்ட் அமைஞ்சதுக்கப்புறமே எஃப்ஐஎஸ் வந்து நல்லா பை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அதனால் எஃப்ஐஎஸை பேஸ் பண்ணி வந்து ரீசெண்டாக வந்து ரீட்டைலர்ஸும் ஓரளவு பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்தம் ப்ராடர் மார்க்கெட்டுமே வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவாக டர்ன் ஆகிருந்துச்சு. அதனால தான் பார்த்திங்கன்னா எஸ்டர்டே அதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா எஃப்ஐஎஸ் பை பண்ணாட்டு கூட மார்க்கெட் வந்து கொஞ்சமாக பாசிட்டிவாக டர்ன் ஆச்சுது. இன்றைக்கி வந்து எஃப்ஐஎஸும் சேர்த்து பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி ப்ராடர் மார்க்கெட்டுமே வந்து புல்லிஷாக இருக்கிறதுனால ரெண்டும் சேர்த்து நிஃப்டி வந்து இந்த அளவுக்கு ஒரு 183 பாயிண்ட் வந்து ரேலியாக வச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் பேங்கிங் செக்டரில் ரொம்ப நாளாக வந்து பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. இப்போ பேங்கிங் செக்டார்லேயும் ஒரு மாதிரி பாசிட்டிவான நியூஸஸ் வந்து ஃப்ளோ ஆகிறதுனால பேங்கிங் செக்டாரும் நல்லா ரேலி ஆகிருக்குது. ஸோ எல்லாமே சேர்ந்து நிஃப்டி வந்து இந்த அளவுக்கு ரேலி பண்ணி விட்டுருச்சு. ஆனால் இப்போ கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 36 பாயிண்ட் வந்து மைனஸில் காட்டுது. ஸோ நாளைக்கு நெகட்டிவில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அப்புறம் ஸ்டாக்ஸில் டாப் கெய்னர்ஸ் பார்த்தோம்னா ஃபஸ்ட் வந்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இருக்குது. அது ஒரு 107 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து எப்போ நிஃப்டியில் ஆட் ஆச்சுதோ அதுக்கப்புறமாவே ஓரளவு நல்ல ரேலியை கொடுத்துட்ருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோட மார்க்கெட் கேப் வந்து ரீசெண்டாக 1 lakh crore தாண்டிச்சு. ஸோ அதோட ரேலி இன்னும் போயிட்டுருக்குது. ரீசெண்டாக அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ் விசி கூட ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து இன்னும் 15% வந்து 15%க்கு மேலவே இது வந்து க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ அதெல்லாம் சேர்த்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து இந்த அளவுக்கு ரேலியாக வச்சிருச்சு. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் வந்து செகண்ட் பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் பேங்க் இருக்குது. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பேங்கிங் செக்டாரில் எல்லாமே ஓரளவு குட் நியூஸஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரோக்கர்ஸுமே வந்து பேங்கிங் செக்டார் மேலே வந்து ரொம்பவே பாசிட்டிவாக டர்ன் ஆகிருக்கிறாங்க. நிறைய பேங்க் ஸ்டாக்குக்கு எல்லாமே வந்து அவங்க பைக்கால் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா மார்கன் ஸ்டான்லி வந்து 17 மில்லியன் ஷேர்ஸை வந்து ஆக்சிஸ் பேங்க்கில் பல்க் டீல் வழியாக வாங்கியிருக்கிறாங்க. அதோட ஒர்த்து மட்டுமே 2083 கோடி. ஸோ இந்த அளவுக்கு அவங்க ஸ்டாக் வாங்கினது வந்து ஆக்சிஸ் பேங்க் இந்த அளவுக்கு ரேலியாக வச்சுருக்குது. அதுக்கப்புறம் ஐசிஐசி பேங்க் பார்த்திங்கன்னா அது வந்து டாப் கெய்னர்ஸில் தேர்ட் இருக்குது. ஸோ ஐசிஐசி பேங்க்கில் என்ன நியூஸ்ன்னு பார்த்தோம்னா அதோட மார்க்கெட் கேப் வந்து $100 பில்லியன் கிராஸ் பண்ணியிருக்குது. இது வரைக்கும் இந்தியாவிலே மொத்தமாக 5 கம்பெனிஸ் தான் வந்து இந்த அளவுக்கு மார்க்கெட் கேப்பை வந்து கிராஸ் பண்ணியிருக்குது. 6வது கம்பெனியாக ஆக்சிஸ் பேங்க் வந்து ஐசிஐசிஐ பேங்க் வந்து இந்த மைல் ஸ்டோனை ரீச் பண்ணியிருக்குது. அதுதான் ஐசிஐசிஐ பேங்க் வந்து இன்றைக்கி ரேலி ஆனதுக்கு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ஸோ ஐசிஐசிஐ பேங்க் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டாப் கெய்னர்ஸில் தேர்ட் இருக்குது. அப்புறம் பிபிசிஎல் பார்த்திங்கன்னா அது டாப் லூசஸில் ஃபஸ்ட் இருக்குது. அது ஒரு 8 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. ரீசெண்டாக வந்து பிபிசிஎல் வந்து போனஸ் கொடுத்தாங்க. அதோட எக்ஸ்டேட் வரைக்கும் நல்லாவே ரேலி ஆகிட்டு இருந்துச்சு. எக்ஸ்டேட் முடிஞ்ச அப்புறமா கொஞ்சமாக ப்ராஃபிட் புக்கிங்னால் விழுந்துட்டுருக்குது. அப்புறம் டாப் லூசஸில் செகண்டு பார்த்திங்கன்னா ஐச்சர் மோட்டார் இருக்குது. ஐச்சர் மோட்டார் பார்த்திங்கன்னா ஒரு 95 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி இது வந்து 52 வீக் ஹையில் இருந்துச்சு. ப்ராஃபிட் புக்கிங்கில் இப்போ ஒரு வாரமாக விழுந்துட்டுருக்குது. அப்புறம் பவர் கிரிட் கார் பார்த்திங்கன்னா அது வந்து 5 பாயிண்ட் விழுந்து டாப் லூசர்ஸில் தேர்ட் இருக்குது. ஸோ பவர் கிரிட் கார் வந்து இந்த அளவுக்கு விழுந்ததுக்கு காரணமும் அந்த ப்ராஃபிட் புக்கிங் தான். ரீசெண்டாக வந்து அவங்களோட போர்டு ஒரு 810 கோடி அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் விழ ஆரம்பித்தது. அதனால் ரேலி ஆச்சுது.
ஸோ அந்த ரேலிக்கு அப்புறமா இப்போ ப்ராஃபிட் புக்கிங் போயிட்டுருக்குது. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எஃப்ஐஸ் வந்து இன்றைக்கி பாசிட்டிவாக டர்ன் ஆகி ஒரு 1175 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 2 நாளாக செல் பண்ணிகிட்டு இருந்தவங்க இன்றைக்கி பை பண்ணது தான் மார்க்கெட் இந்த அளவுக்கு ரேலி ஆனது இருக்குது ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் டிஐஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க 4வது கண்டினியூஸ் டேவாக செல் பண்ணிகிட்ருக்குறாங்க. பட் பெரிய அளவுக்கு எதுவும் செல் பண்ணல, வெறும் 149 கோடி அளவுக்கு செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி மிக்ஸ்டாக க்ளோஸ் ஆச்சுது. டவ் வந்து ஒரு 299 பாயிண்ட் விழுந்துருந்துச்சு. S&P 500 பார்த்திங்கன்னா ஒரு 21 பாயிண்ட் ரேலியாக இருந்துச்சு. நாஸ்டாக் வந்து ஒரு 220 பாயிண்ட் வந்து ரேலியாக இருந்துச்சு. ரீசெண்டாக வந்து என்விடியா விழுந்ததுனால ஃபாலோ ஆகிட்டு இருந்த நாஸ்டாக் வந்து கொஞ்சமாக ரேலியை கொடுத்துருக்குது. ஏன்னா என்விடியா மறுபடியும் ரெக்கவர் ஆகிடுச்சுது. என்விடியா ரெக்கவர் ஆனதும் அது ரிலேட்டடான ஏஐ ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்ல ரேலியை கொடுத்துச்சு. ஸோ என்விடியா பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு ஹாட்டான ஸ்டாக்காக இருக்குது. அது வந்து மோஸ்ட் வேல்யூபிள் ஸ்டாக் இந்த வேர்ல்டாகவே அந்த கம்பெனி வந்து மாறிடுச்சு. ஸோ அதனால் அதில் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்னால் 2 நாளாக விழுந்ததும் அதில் வந்து நிறைய பேர் பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எப்போல்லாம் அது வந்து டிப் ஆகுதோ அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி பெரிய ஸ்டாக்கை பை பண்ணுறது வந்து ஒரு நார்மலான விஷயந்தான். ஸோ அது ஒரு சின்ன டிப்பை சந்தித்ததும் எல்லோரும் பை பண்ணி மறுபடியும் அதை ரெக்கவர் ஆக வச்சுட்டாங்க. அதுதான் S&P 500 நாஸ்டாக்கும் ரேலி ஆனதுக்கு முக்கியமான காரணம். டவ் வந்து விழுந்ததுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்துச்சு யூஎஸில். ஸோ அது வந்து நல்ல டேட்டாவாக தான் வந்துருந்துச்சு. ஸ்டில் வந்து ரேட் கட் பண்ணுற ஹோப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு அது ஒரு நல்ல டேட்டாவாக வரல. ஸோ அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்ததுனால டவ் வந்து இந்த அளவுக்கு விழுந்துச்சுது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் நமக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.